ஸ்டாலின் இந்த திட்டத்தில் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்துவது தவறு. ஏன்னா பர்சனல் குளோரிஃபிகேஷனுக்காக அரசு எக்ஸெக்கர், அதாவது அரசு பணத்தில், அரசினுடைய மக்களுடைய வரி பணத்தில் தன்னுடைய சொந்த புகழ் பாடுவதற்கு, திட்டத்திற்கு தன்னுடைய பெயர் வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடை விதித்திருக்கிறது. அதாவது காமன் காஸ்ட் ஜட்மெண்ட் என்று 2015 ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதன்படி எந்தெந்த அரசு பணத்தில் ஒரு ஆளுங்கட்சியினர் எவ்வாறு அந்த பணத்தை செலவிட வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இருக்கு. அதன்படி முதலமைச்சர் தனது படத்தை அதில் போட்டுக்கொள்வதில் எந்த தடையெல்லாம் நாங்கள் அதை தடை கேட்கல. அதுபோல முதலமைச்சர் அந்த திட்டத்தை துவங்கி வைப்பதற்கோ அந்த திட்டத்தை செயல்படுவதற்கோ அதிமுக குறுக்க நிற்கவில்லை, அதற்கு தடை கேட்கல. ஆனால் அந்த திட்டத்தில் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தடை கேட்கிறோம். ஏன்னா எலெக்ஷன் இயர் அவர் இப்போ அதில் மொத்தம் 10,000 கேம்ப், ஒரு கேம்புக்கு 6 லட்சம்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பணம் அதில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 600 கோடி மக்கள் பணம். அந்த மக்கள் பணத்தில் இதற்கான விளம்பரத்தில் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்துவதனால் அவர் தன்னுடைய சொந்த கட்சிக்கு விளம்பரம் தேடுகிறார். அது தவறு. இன்னொன்று, முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியோட படம் அதில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே, நீங்க பார்க்குற விஷுவலா பார்த்தோன்னே என்ன ஆகும், அது டிஎம்கே விளம்பரம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தோன்னே ஐயோ நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு அரசு பணத்தை அவர் செலவழிக்கிறார். அப்படி பண்ண முடியாதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. எனவே இதை எதிர்த்து அவர் பயன்படுத்துவது தவறுங்கிறதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போது எடுத்து வைத்தோம். திமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் படத்தை பயன்படுத்துவதை தவறு இல்லைங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் காமன் காஸ்ட் ஜட்மெண்ட் படி அவருடைய பெயரை பயன்படுத்துவதற்கு தடை. நாங்கள் சொல்றது உங்களுடன் முதலமைச்சர், உங்களுடன் தமிழக அரசுன்னு சொன்னால் யாரும் தவறாக சொல்ல போறதில்ல. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் இந்த பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கணும். மேலும் முதலமைச்சருடைய தந்தையார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியுடைய படத்தை பயன்படுத்துகிறார், அது தவறு அப்படின்னு சொன்னால் ஜட்மெண்ட். அப்படின்னா நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அப்படின்னா எடப்பாடியார் படத்தை பயன்படுத்துங்க, முன்னாள் முதலமைச்சர் தானே. புரட்சித் தலைவர் அம்மா படத்தை பயன்படுத்துங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர் தானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையே நீங்கள் பயன்படுத்தணும்னு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரை பயன்படுத்தலாம். நாங்கள் விதண்டாவாதம் பண்ணலை. நீங்கள் அரசு பணத்தில் உங்கள் கட்சிக்கு விளம்பரம் தேடாதீங்கிறது தான் வழக்கு போட்டோம். வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர்கள் கேட்டுட்டு மதியத்திற்கு மேல் தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு தவறான தகவலை புதுவெளியில மீடியாக்கள்ல பரப்புனாங்க. என்னன்னா தடை விதிக்க மறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அது அவ்வாறு சொன்னேன், அந்த செய்தி தவறு என்று சொன்னேன். இப்பொழுது இந்த காலைக்கு அந்த தீர்ப்பு அப்லோட் ஆயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி உங்களுடன் ஸ்டாலின் என்று அறிவித்து ஒரு திட்டத்தில் தன்னுடைய சொந்த பெயரை பயன்படுத்துவது தடை செய்கிறோம். அவர் பயன்படுத்துவது தவறு. படத்தை பயன்படுத்திக்கலாம், ஆனால் அவருடைய பெயரை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்பதனால் இதில் முகாந்திரம் இருக்கிறது, பிரைமா ஃபேசி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவே இன் ஃபியூச்சர், நாளைக்கு இந்த திட்டத்தில் எங்கேயுமே ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிற பெயர் இடம் பெறக்கூடாது திட்டத்தில். ஆனால் ஸ்டாலின் படத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திட்டத்தை நிறுத்துவதால் ஆகாது, திட்டத்தை தொடரலாம். ஆனால் ஸ்டாலின் பெயரை தரணும். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்வார்னா, பார்த்தீங்களா உங்களுக்கு கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு அதிமுக வழக்கு போடுறது பார்த்தீங்களான்னு ஒரு பொய்யான புரட்டை அவர் செய்வார். அதனால தான் இந்த பேட்டி. நாங்கள் திட்டத்தை நிறுத்த சொல்லலை, நீங்கள் திட்டம் கொடுத்தா வரவேற்போம். ஆனால் அதை செய்யாமல் வெறும் விளம்பரம் அரசா நடத்தாதீங்க. ஏன்னா இதில் மக்களுடைய வரி பணம். நீங்கள் எதுக்குமே இல்லை, பென்ஷன் கொடுக்குறதுக்கு பணம் இல்லைங்கிறீங்க, சம்பளம் கொடுக்குறதுக்கு பணம் இல்லைங்கிறீங்க, முதியோர் உதவித்தொகைக்கு பணம் இல்லைங்கிறீங்க, ரோடு போடுறதுக்கு பணம் இல்லைங்கிறீங்க, அரசுல பணமே இல்லை. ஏன் அஜித்குமாரை அடித்து அநியாயமாக கொண்டாங்களா, அதில் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. கடைசியாக நீதிமன்றம் உத்தரவு போட்டு 25 லட்சம் ரூபாய் அதை பெற்றுத்தந்த அதிமுக தான். அப்போ இதுக்கு 600 கோடி ரூபாய் பணம் இருக்குது, அதுக்கு இல்லைன்னா எப்படிங்க நியாயமாகும்? எனவே நாங்கள் வழக்கு போட்டோம். அந்த வழக்கை தொடுத்தவர் அதிமுக முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகம். அது மட்டும் இல்லாமல் இனியன் என்ற அதிமுக வழக்கறிஞர் 2 வழக்குகள் அதில் போட்டோம். அந்த வழக்கில் சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு வந்திருக்கு. வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு முழுமையை அதற்குள்ள கவுண்டர்லாம் போட்டு விசாரணை நடக்கும். அதுவரை ஒரு இடைக்கால டைரக்ஷனை கொடுக்குறோம். அந்த டைரக்ஷன் படி அதாவது நாளைக்கே நடைபெறுகிற இந்த அரசு விழாவில் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தினால் அது கண்டெம்ட். அவ்வாறு அது நீதிமன்ற அவமதிப்பாகும். எனவே நாங்கள் அவ்வாறு திசை வழியில் நடக்கும்போதுன்னு கேள்விப்பட்டு ஸ்டாலின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பாகும் என்பதை தெரிவிக்கும்.